வணக்க மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பெருங்கூரோட விளாக் போட்டிருந்தோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, நியூ கமர்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட ஒரு விளாகாக எடுக்கலாம் அப்படின்னு நம்ம இதே ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு. நம்ம போகிற வழியிலே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அப்படியே நம்ம வண்டலூர் ஜூ, அந்த லைன்லேருந்து அப் டு கிளாம்பாக்கம் வரைக்கும், கேளம்பாக்கம் வரைக்கும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க போகலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். இது பக்கத்துல வந்து கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா. உண்மையாவே வேற லெவலில் இருக்கு. போயிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பிளாகா சீக்கிரமா நமக்கு சேனல்ல போட்டுடலாம். ஸோ கிளாம்பாக்கம் அப்சல் பஸ்ஸோடைய பஸ் ஸ்டாண்ட் இது. போலீஸ் பூத்தும் லெஃப்ட் சைட்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிளாம்பாக்கம் கரெக்டா இது வந்து வண்டலூர் உள்ள போற வழி. அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கிடலாம். டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக வண்டலூர் இறங்கிடலாம். ஸோ நம்ம வந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் தானே விளாக் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கீழே போயிட்டு ரைட் கட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். சிக்னல்ஸு டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் போல் காலையில். இந்த ரைட்டு கட் பண்ணோன்னா கிரசன்ட் காலேஜ். இந்த என்ட்ரன்ஸ் தான். நாங்கள் காலேஜ் போகும்போதெல்லாம் இது வழியாக தான் நடந்து போவோம். அதுக்கப்புறமா தான் அந்த கேட் வந்து அதுவும் காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் அப்படியே ஜூ. நான் படிக்கும்போதெல்லாம் இந்த இடம் இவ்வளோ பெரிய இடமே கிடையாது, சின்னதாக இருந்தது. ஃபுல்லாக உடச்சி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க, மரம்லாம் எடுத்துட்டாங்க. வண்டலூர் ஜூ. ஸோ நம்ம அப்படியே போனோம்னா இன்னொரு கேட்டு சொல்லியிருந்தேன்ல, நான் ஃபைனல் இயர் வரும்போது தான் அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே இது வழியாக நடந்து போவோம். மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு சென்டரில் ஒரு ரோடு போவோம். அது வழியாக தான் காலேஜுக்கு ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அது ஒரு சப்பான டைம், வேற லெவல். அப்படியே பசங்க கூட நடந்து பேசிட்டு டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறமா தான் இந்த கேட் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ காலேஜ்னாலே இந்த கேட்டில் தான் வந்து போனோம், பைக்கு காரு எல்லாமே. இப்போ நான் படித்த காலேஜ் இதுல இருந்து நம்ம அப்படியே 1 by 1 இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல எல்லாமே பார்ப்போம். இந்த ரோடு ஆக்சுவலா டெவலப்மெண்ட்னு பார்க்க போனீங்கன்னா ஹை டெவலப்மெண்ட். பிரைசஸ் எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியாலலாம் ரொம்ப கம்மி. நிறைய பேர் இடம் பேரை யோசிப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டராவது இன்பிட்வீன் சென்டர்ல ஃபாரஸ்ட் தான் வரும். லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து ஜூவோட ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நம்ம போற இடம் வந்து ஃபாரஸ்ட் தான். ரெண்டு பக்கமே ஃபாரஸ்டா தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு வந்து ஜூ, ரைட் சைடு வந்து ஜூவோட பார்க்கிங். ஃபாரஸ்டா தான் அமைஞ்சிருக்கும். ஆனா அதையும் 1 by 1 வந்து வேற வேற விஷயத்துக்கு கவர்மெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ரைட் சைடில் வந்து அகாடமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்ற ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜூவோட எண்டிங்ல அந்த காம்பவுண்ட் நியர்பைல அங்கே ஒரு பார்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல தாவரவியல் அப்படின்னு ஒரு சின்னதாக பார்க் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது தான் இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளேயே வந்து வாக்கிங் ட்ராக்கு இது எல்லாமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1 by 1 கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் யூட்டிலைஸ் ஆகுதோ அது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கொளப்பாக்கம் ரீச் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து ஊனாஞ்சேரின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் வந்து தமிழ்நாடு போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அங்கே தான் இருக்குது. இதுலேருந்து ரைட் நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் போனால் ஊரப்பாக்கம் ரீச் ஆகிடலாம்.
ஏதோ ப்ரோக்ராமும் நடந்திருக்கு நேற்று. ஆமாம், 17ஆம் தேதி ஃபயரிங் நடக்கப்போது போல். இப்போ கரெக்டாக நம்ம வந்து குளப்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வண்டலூர் கேளப்பாக்கம்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் இந்த குளப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாப் தான் தெரியும். அதை தாண்டி ஒரு 4 ஸ்டாப் தெரியும். இது எப்போ சொல்கிறேன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. பஸ் ஆக்சிஸ்லாம் பெருசாக இருக்காது, வண்டிங் ஆக்சிஸ்லாம் அதிகமாக இருக்காது. வேன், ப்ரைவேட் வேன் போவோம், 1-2 பஸ்ஸு போவோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஜங்ஷன் வரும்ல, இந்த ஜங்ஷன் தான் வந்து பெருங்கத்தூர் ரோடு. பெருங்கத்தூர் ஈஸ்டர்ன் பைபாஸ் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த லெஃப்ட் தான் நெடுங்குன்றம் பெருங்கத்தூர் ஈஸ்டர்ன் பைபாஸ்ல இந்த லெஃப்ட்ல போயிடலாம் நம்ம. அடுத்தது வந்து உமனாஞ்சேரின்னு சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாப்பு. லெஃப்ட் ரைட் சைடில் போனீங்கன்னா உமனாஞ்சேரி. பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாமே இதில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஎஸ் இவங்க எல்லாமே நல்லா டெவலப் ஆயிடுச்சு இந்த ரோடு எல்லாம். இந்த ரோடு எண்டு போகிற இடம். இந்த ரோடு வழியாக போயிட்டு நம்ம போலீஸ் அகாடமி இப்போ சொல்லியிருந்தா ட்ரைனிங் சென்டர் அது கூட ரீச் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாலலாம் வந்து ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500, 2800 போயிட்டு இருந்தது 3-4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இதுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் மினிமம் வந்து 5,000-6,000 ருபீஸ் கிட்ட சொல்கிறாங்க இந்த ஆன் ரோடுக்கு பேக் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆகிடுச்சு. மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்குல்லங்க, அதுக்கு உண்டான மெட்டீரியல் பார்ட்ஸ் எல்லாமே இந்த யார்ட்ல இருந்து தான் போகுது. நீங்க பார்த்தாலே தெரியும், மெட்ரோ ட்ரெயினோட ட்ராக் எல்லாமே இங்கேருந்து தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வண்டலூர் டு கிளம்பாக்கம் போதும் மெட்ரோக்கு ப்ரொப்போசல் ஆயிருந்தது. ஐ மீன் சிறுசேரியிலேருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். அது கொஞ்சம் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். ஏன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ மீனம்பாக்கம்லேருந்து கிளம்பாக்கம் மெட்ரோ சாங்ஷன் ஆகி ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரோட்டில் ஃபேமஸான காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீ ராமானுஜர் காலேஜ், அப்புறம் இங்கே பாலிடெக்னிக், பாலாஜி பாலிடெக்னிக், இந்த காலேஜ் இங்கே அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த ஜங்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு வந்து எம்டி லேண்டாக தான் இருக்குது, டெவலப்மெண்ட் ஆகலை. கிட்டத்தட்ட இது ஒரு 100 ஏக்கர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. என்னைக்கு இது லே அவுட்டாக வருமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக வரப்போதான்னு தெரியல. இந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மீன் ஏரி. இந்த ரோட்டில் இன்னொரு பெரிய முன்னாடி இருந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நம்ம மெட்டீரியல் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, மண், எம்சாண்டு, அப்புறம் கல், இதெல்லாமே இது உள்ள நல்லாம்பாக்கம்ன்ற ஏரியாவில் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி போலீஸ் அந்தந்த எந்த டைமிங்க்கு போகணும் வரணுன்றது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த லொக்கேஷன் வந்து தாகூர் ரத்தனமங்கலத்துக்கு முன்னாடி ரைட்டு வந்து நல்லாம்பாக்கம் எனி டைம் வந்து செக்கிங்கில் தான் இருப்பாங்க. நம்ம சொல்கிற லொக்கேஷன் இந்த ரைட்டு தான். இந்த ரைட்டில் தான் ஏகப்பட்ட லாரி வந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா எப்படி நிற்குது பாருங்கள், எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க போலீஸ். இப்போ வர அந்த போர்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வெங்கம்பாக்கம், தாம்பரம், அகரம், இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் எல்லாமே வந்து இந்த ரோட்ல இருந்து நம்ம லெஃப்ட்ல போயிடலாம். ஸோ வெல் டெவலப்டு. ஒரு 2023லலாம் இந்த ஏரியாவில் வந்து 2800க்கு வித்துட்டு இருந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து 5500, 4800 இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே தாம்பரம் போயிடலாம். தாம்பரம் வேளச்சேரி ரோடு போயிடலாம். இந்த ரோடு கனெக்டிவிட்டி போனோம் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ரத்தனமங்கலம் சொல்லுவாங்க. ரத்தனமங்கலம்ல ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரன் கோவில். அதே மாதிரி பஸ் ஸ்டாப்க்கு மெயினாக அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஐ மீன் கொலப்பாக்கம் தாண்டி அந்த பாலாஜி காலேஜ்லாம் தாண்டி அடுத்தது இந்த காலேஜ் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. இந்த லெஃப்ட்ல போனோம்னா நம்ம அந்த குபேரன் கோவிலுக்கு போயிடலாம். ரத்தனமங்கலத்தோடைய ஃபேமஸ் வந்து குபேரன் கோவில் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாகூரோடைய அட்ஜாயின்ட்டு வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ்.
இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இப்போ கிரிக்கெட் நெட்காக யூஸ் பண்ணுறாங்க. என்னைக்கு வந்து கமர்ஷியலாக வரும்ன்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் கமர்ஷியலுக்கு டிமாண்ட் ஹெவி. டெவலப்மெண்ட்டும் கிடையாது, டெவலப்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஆன் ரோட்லலாம் ப்ராப்பர்ட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டம். இப்போ கரண்ட்டாக அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஹெவி ப்ரைஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு தாகூர் மெடிக்கல் காலேஜோட பஸ் ஸ்டாண்டு அதை கிராஸ் பண்ணி அடுத்தது நம்ம வந்து கண்டிகைக்கு போகிறோம். ஸோ இப்போ வண்டலூர் கேளம்பாக்கம் எடுத்தோம்னா அடுத்தது தெரிய வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தா கண்டிகை தாங்க. இப்போ நம்ம ஹைரேஸ் பில்டிங்லாம் பார்க்குறோங்க, அது வந்து விஜயசாந்தி பில்டர்ஸ் கட்டினது. அந்த டைமிங்கில் கண்டிகைக்கு ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆனதுன்னா விஜயசாந்தி பில்டர் கட்ட ஆரம்பித்தோடனே கண்டிகையோட லொக்கேஷன் ரீச்சஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ரோடோட இன்டர் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு வேற லெவலில் அமைஞ்சிருக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு. அதனால தான் இன்டர் கனெக்டிவிட்டியோட ஏரியாவும் டெவலப்மெண்ட்டு ப்ரைஸும் டெவலப்மெண்ட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கண்டிகையிலேருந்து நம்ம ஒரு லெஃப்ட் வரும். இப்போ நமக்கு அந்த லெஃப்ட் எடுத்தோம்னா வெங்கடமங்கலம், பெண்மார், அப்படியே நம்ம ஈஸ்தாம்பரம் வருங்க. வெங்கடமங்கலம் ரோடு இருக்குல்ல, இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரும். இங்கே ஒரு பெருமாள் கோவில் ஃபேமஸ் உங்களுக்கு வெங்கடமங்கலம் ரோட்டில் போனீங்கன்னா. இந்த ஏரியாலலாம் உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த ஏரியாவில் போயிட்டுனா 3500 குறைஞ்சி பிளாட் கிடைக்கல. 1500 ரூபா போயிட்டு இருந்த இடம்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கரெக்டாக டிசைட் பண்ணி சீக்கிரமாக வாங்கிடுங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எப்போ ஏறும், என்னைக்கு வந்து உங்களுக்கு டபுள் மடங்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகுன்றதை நம்மளால கன்சிடரே பண்ண முடியாது. இப்போ ரைட் கட் ஒன்று வரும். இந்த ரைட் வந்து உங்களுக்கு கண்டிகைன்னு நல்லாம்பாக்கம், அதுக்கப்புறம் கீரைப்பாக்கம், குமுழி, நம்ம கூடாஞ்சேரி போயிடலாம். இந்த ரோடு கனெக்டிவிட்டி. ஸோ லெஃப்ட் ரைட்டோட கனெக்டிவிட்டி நிறைய ஏரியா வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸ்டாம்பரமோட கனெக்டிவிட்டி, ரைட் சைடில் போனீங்கன்னா கூடாஞ்சேரியோட கனெக்டிவிட்டி. இன்டர்னல் கனெக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு நிறைய அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் உடைய கவர்மெண்ட் மேலைக்கோட்டையூர் சொல்லுவாங்க. அந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரைட் சைடில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்டோடைய காலேஜஸ், போலீஸ் கோட்ரஸ் எல்லாமே இந்த மேலைக்கோட்டையூர் லொக்கேஷனில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய ஹைலைட் இந்த கண்டிகை, மேலைக்கோட்டையூர் அப்படின்னு இந்த ஏரியாவில் இன்னொரு பெரிய ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி தெரிகிற இந்த 2 பில்டிங் தாங்க. அது வந்து விஐடி காலேஜோட பில்டிங். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஒரு சர்ச் பார்ப்போம். அந்த சர்ச்சு கிட்டத்தட்ட நான் பார்த்து ஒரு 1.5 வருஷமா கட்டி கம்ப்ளீட் பண்ணாங்க. உள்ள உண்மையாகவே வேற லெவலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றுவட்டாரத்தில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த சுற்றுவட்டாரத்தில் கிடையாது. இதை விட்டால் கேளம்பாக்கத்தில் ஒரு சர்ச்சு கட்டியிருக்காங்க. அது ஒரு 3 வருஷமா கட்டினாங்க. அதுக்கு நல்ல பெரிய சர்ச், இதோட நல்ல பெரிய சர்ச்சு. ஸோ இந்த ஏரியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஜோனுக்கும் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு கம்பெனி என்டர்பிரைசஸ், இந்த கடைங்கெல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சுது. இந்த கம்பெனி அங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு விஐடி எண்டு வரைக்கும் வரும். இப்போ கரண்டாக வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் பெரிய ஒரு ஹைலைட்டாக ஓடிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காசா கிராண்டோடைய ப்ராஜெக்ட் தாங்க. கிட்டத்தட்ட 40 ஏக்கர்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. சன் சிட்டின்ற ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸே உங்களுக்கு எந்த லெவலுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி காசா கிராண்டோட இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் இவங்க இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கில் தாங்க எந்திரன் படம் எடுத்திருந்தாங்க. 2மே பார்ட் 1 பார்ட் 2 நைட் டைம் எடுத்தாங்க. அந்த பஸ் ஸ்டாப், விஐடி காலேஜோட பஸ் ஸ்டாப். இப்போ ஜோகோ கம்பெனி இருக்கு. இதுக்கு முன்னாடியே கம்பெனி இருந்தது, பட் நைட் டைமிங்கில் மட்டும் எடுப்பாங்க. இந்த ஏரியாவோட இன்னொரு பெரிய ஹைலைட் இந்த விஐடி காலேஜ்னாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடில் கூட இப்போ நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம், ஒரு வில்லா எடுத்து போட்டிருப்போம். இதுக்கு பேக் சைடில் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்லாம் நான் அந்த 23 வச்சுக்கேன். 23 2500 2600, இது வந்து 2000 ருபீஸ்க்குலாம் கிடைச்சிது. இன்னைக்கெல்லாம் அந்த ரேட்டுக்கு இங்கே எதிர்பார்க்கவே முடியாது.
ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸோடைய டெவலப்மெண்ட் வந்து ஏறிடுச்சு. எம்டி லேண்டு கிடைக்கல. இப்போ லே அவுட்டாக போகிறவங்க சார் ரீசேலும் வாங்கி வச்சுருக்கவங்க விற்கிறதுக்கு டிலே இருக்காங்க. இந்த ரோட்லலாம் நம்ம முன்னாடி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இந்த இந்த டீ கடையில் தாங்க ஒரு தடவை முதல்வர் வந்து இந்த ஏரியாவில் கிராஸ் ஆகும்போது டீ குடிச்சிட்டு இருந்தார், உட்காந்து பேசிட்டு. இந்த ஏரியாவோட இன்னொரு டெவலப்மெண்ட் காரணம் இந்த டாட்டாவோட அப்பார்ட்மெண்ட். இந்த டாட்டா, விஜயசாந்தி, டிஐடி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமே இதெல்லாம் எம்டி லேண்டாக இருந்தது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ ஃபுல்லாகவே கமர்ஷியல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கமர்ஷியல் வந்து கரண்ட்டாக வந்தது தான். இதுவும் வந்து டாட்டாவோட ப்ராப்பர்ட்டி தான் நினைக்கிறேன். அவங்க இங்கே தான் ஷெட்டு போட்டிருந்தாங்க. எம்டி லேண்டாக இருந்தது, லே அவுட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க பிஎஸ்ஆர் லேக் வியூ அப்படின்னு. இன்னைக்கு இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 5,500-6,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிகை, டிஐடி, மேலக்கோட்டையூர் இந்த ஜங்ஷனுக்கெல்லாம் அதுக்கு அடுத்த ஜங்ஷன். இன்னொரு விஷயம், இந்த ஏரியாவில் பழமையான பெரிய பேர்னா இந்த டைமண்ட் குரூப் தாங்க கம்பெனி, வெல்டிங் இன்ஜினியரிங் கம்பெனி இது. இந்த ரோட்டில் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதெல்லாம், நான் கிளம்பாக்கம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் ஃபங்க்ஷனின்னு வந்தாலே இந்த ஏரியா வந்து களைகட்டும். அந்த ஓனர் வந்து அந்த அளவுக்கு இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃபுட்டு, கம்பெனி பஸ்ஸு எல்லாமே ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன வேணுமோ அந்த ஃபேவர் எல்லாமே இந்த கம்பெனியில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பொங்கல் டைம், தீபாவளி டைம்லாம் வந்து பரிசு மலை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க வண்டியில் வச்சு. அதெல்லாம் நான் லைவாக பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்ததை தான் உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். இன்னொரு பெரிய ஜங்ஷன், ஒரு பெரிய கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம். ஸோ பட்டர்ஃப்ளை கம்பெனியோட பிரான்ச்சு, இது மெயின் ஆஃபீஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரூட்டில் போயிட்டீங்கன்னா மேடவாக்கம் போயிடலாம். ரைட் சைடில் போயின்னா காயாறு, கூடாஞ்சேரி, திருப்பூர் அப்படியே கனெக்டிவிட்டி ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்தால் மேடவாக்கம், பொன்மாறு, மேடவாக்கம், நாவலூர் அந்த ரோடு எல்லாமே இது வழியாக கனெக்டிவிட்டியில் நம்ம போயிடலாம். ஸோ இந்த ஜங்ஷனில் வந்து உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல், அது ஒரு பெரிய ஹைலைட் இந்த ஜங்ஷனில். மாம்பாக்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரைட்டு கனெக்டிவிட்டி வந்து இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காயாறு ரோட்ல இருக்கிற ரூட்ல வேணா ட்ரை பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ்க்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். ஒரு சஜஷன், இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அந்த ரூட்டும் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் பொன்மார் சைட்லாம் போயிட்டீங்கன்னா அந்த ரேட்டில் அந்த சைடில் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 4,500 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள இன்டெப்த்தாக போய் ரீசேல் ப்ராப்பர்ட்டி அப்படி வாங்குறீங்கன்னா ஒரு 3,000, 3,500 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது எம்பி லேண்டாக இருந்தது, இதுவும் ஃபுல்லாக லேஅவுட் போட்டாங்க ரூபி பில்டர்ஸ். நான் சொல்லியிருந்தேன்ல ஃபாரஸ்ட் அதிகமாக வரும் அப்படின்னு. இது அடுத்த ஃபாரஸ்ட் இங்கே நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷன் தாண்டிட்டோம்னா இங்கே ஃபாரஸ்ட் ஆரம்பிக்கும். அந்த ஒரு ரோடு கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு தாழம்பூர் கனெக்டிவிட்டி போயிடும் அந்த ரோடு. ஸோ எல்லா ரோடும் கனெக்டிவிட்டி தான். இது ஃபுல்லாகவே அப்படியே ஃபாரஸ்ட். இங்கேருந்து நம்ம ஆஞ்சநேயர் கோவில் ஸ்டாப் சொல்லுவாங்க. ஸோ புதுப்பாக்கத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோவில் வந்து ஒரு ஃபேமஸ். நம்ம போகிற லொக்கேஷன் ஃபுல்லாகவே லெஃப்ட்டு ரைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ரெண்டு பக்கமே ஃபாரஸ்டாக தான் இருக்கும். இந்த ரூட்லலாம் வண்டிங்களே இருக்காதுங்க இந்த டைமுக்குலாம். அதுவும் நைட் டைம்ல இந்த ரூட்ல டிராவலே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். வண்டியிலலாம் லைட் இல்லாம வந்துட்டீங்கன்னா இந்த ரூட்ல வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். 2016 கரெக்ட், நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு ரிட்டர்ன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறேன். இந்த ஏரியாவில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு. அது மறக்கவே முடியாது. அந்த இடம் கூட காமிக்கிறேன். 2016 இங்கே ஒரு ஒன் வேர்ல்டுன்னு ஒரு கம்பெனி வந்து வில்லா கட்டிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு ஆப்போசிட் இடம் கரெக்டாக ஒரு லாரிக்காரை வந்து ஆப்போசிட்லேயே வந்துட்டான்ட்டு நான் லெஃப்டில் கட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல கல் இருந்தது, கண்ணு அந்த லைட்டு சிமெண்ட்டு அந்த கல் மேலே பட்டு அப்படியே எகிரி விழுந்துட்டேன்.
நல்ல காலம் கடவுள் தான் காப்பாற்றினார். தேங்க்ஸ் காட். அந்த இடம் எங்கே அப்படின்னா கரெக்டாக இப்போ தான் இனிமேல் தான் வரணும். அழகால நான் விழுந்த இடத்துல கல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஹெல்மெட் போட்டிருந்து சேஃப்டி, அதனால தான் ஹெல்மெட் போட்ட சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஹெல்மெட் தான் உடஞ்சிது. என்னன்னா நான் ரைட் சைடு ஃபுல்லாகவே அப்படியே தேஞ்சிருச்சு. லேப்டாப் உடஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல தாங்க, இந்த இடத்துல தான் நான் கீழே விழுந்த இடம். இதுக்கு அப்படியே அந்த லெஃப்ட் சைடில் தான் அந்த கம்பெனியோடைய ஒன் வேர்ல்டுன்னு சம்திங் ஏதோ கம்பெனி. அப்பத்துலேருந்தே வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. உள்ளேருந்து வராங்க. இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுது. இது வரைக்கும் பாருங்க அந்த குளோபல். இது வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கரெக்டாக நடந்தது. ஏதோ ஒர்க் நடக்குது போல். இது வழியாகவும் நம்ம புதுப்பாக்கம் போயிடலாம். நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லொக்கேஷன் வந்து மிலிட்ரியோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த அப்படியே பேக் சைடு இதெல்லாமே இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி. இதெல்லாமே கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, ஃபாரஸ்ட்டில் தான் சேருது. இந்த ஏரியா ஏன் ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்குன்னா கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் அதிகமாக வந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே உள்ள ரீச் ஆகிட்டு இருக்காங்க. வெளிச்சை இந்த ரைட் எடுத்தீங்கன்னா ஐஐடி காலேஜ் வந்து இது உள்ளதாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரீத்தியோடைய ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. இதான் குபேரன் கோவிலோட என்ட்ரன்ஸ். மலை மேலே குபேரன் கோவில் நல்லா ஃபேமஸ் இங்கே இந்த லொக்கேஷன் வந்து. இந்த லைனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலும் வந்து அமைஞ்சிருக்கு, ரெசிடென்சியலும் அமைஞ்சிருக்கு, ஃபாரஸ்ட்டும் அமைஞ்சிருக்கு. ஸோ இயற்கை சூழ்ந்தது. இந்த லெஃப்ட் சைட்லேருந்து இது எல்லாமே டாட்டாவோடைய ப்ராப்பர்ட்டி. இது சாஃப்ட் ஜெல் ஹெல்த் கேரோடைய கம்பெனி. இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பெரிய பெரிய பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா இது புதுப்பாக்கம் போகிற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு ஈஷா ஹோம்ஸு, அதுக்கப்புறமா 2-3 கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஷோபா ஆல்மோஸ்ட் 6,000 rupees சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த லே அவுட்டை. இன்னும் லே அவுட் கம்ப்ளீட் பண்ணலை, பட் ஆனால் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. எல்லா பில்டருமே இப்போ வந்து இதில் லே அவுட்டில் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இதே லைனில் தான் ரைட் சைடில் வந்து ஷோபா வந்து அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. அந்த பெரிய பில்டிங் தெரியுதா, அது ஃபுல்லாகவே ஷோபா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். ஸோ 2 இதுலேயுமே உள்ள என்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் ரைட் ரெண்டுமே வந்து டாட்டாவோட அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ ப்ரொடக்ஷன், ட்ரைனிங், அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே இந்த 2 இதில் பண்ணி கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சர் இதில். இந்த லெஃப்ட் சைடு நான் உங்களுக்கு வரும்போது இந்த ரூட்டை காமிக்கிறேன். இது வந்து புதுப்பாக்கம் டு சிறுசேரி போகிற ரூட்டு. இதான் புதுப்பாக்கமோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த ஏரியாவில் லே அவுட் இந்த கம்பெனி போட்டு சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க இந்த லொக்கேஷனில். இதுக்கு பேக் சைடில் தான் ஒரு லே அவுட் போட்டு கொஞ்சம் மினிமம் ப்ராப்பர்ட்டி சம்திங் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனிலாம் ஓல்டு கம்பெனி தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தால ஒரு பெரிய பில்டர் லே அவுட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அங்கே வந்து லே அவுட் போட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டச்சில் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜித்தோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் ரஜினி சாரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அந்த ரைட் சைடில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு ஃபேமஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் காசாகான் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க போல. இது எக்ஸ்போர்ட் கம்பெனி. இந்த லைனில் இன்னொன்று பட்டர்ஃப்ளை கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸ். பட்டர்ஃப்ளையோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இன்னொன்று வந்து பக்கம் கார்னர் புதுச்சேரியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளையோட கம்பெனி. டைமண்ட் கம்பெனி வந்து இங்கேருந்து அடுத்த பார்ட் அவங்களோட இது ஸ்டார்ட் ஆகுது. எமரால்டுன்னு பேரில். இந்த சைடில் உங்களுக்கு சுசிலரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. இந்த ஜங்ஷன்லேருந்து உள்ளே போனீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக புதுப்பாக்கம் கிராஸ் பண்ணி கேளம்பாக்கம் நியர்பையில் வந்து ரீச் ஆக போகிறோம். இது எல்லாமே வந்து இன்னொருத்தோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டர்ஸு, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு மண்டபம், ஸ்கூல்,
எஸ்எஃப்எஸ்சி ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ரஜினியோட ப்ராப்பர்ட்டி தாங்க, இதுதாங்க ரஜினி ப்ராப்பர்ட்டி. இந்த லைனில் வந்தாலே எல்லாருமே அந்த சம்மர் டைமிங்லலாம் இந்த இடத்துல வந்து மோர் வாட்டர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த லைனில் போனீங்கன்னா நீங்கள் கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோடு, இப்போ கேளம்பாக்கம் இந்த சைடில் ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பேர் வந்து பாருங்க லேஅவுட் மார்க்கெட்டிங்காக கொடை போட்டு நிற்கிறாங்க பாருங்க. இது வந்து பூர்வங்காடாவுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்க லேஅவுட் போட்டுட்டு இருக்காங்க. ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். லேஅவுட் போட்டு விட்டுட்டாங்க. அது இந்த கேட்டு தான் லேஅவுட் போட்டு சேல்ஸ் பண்ணாங்க. இது வருது பாருங்க, சாரி, இந்த லேஅவுட் இது உள்ள லேஅவுட் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரக்சு எண்டிங் ஸ்டேஜ் கேளம்பாக்கம் நியர்பைல இதெல்லாம் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தது. நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபைனலாக இங்கேருந்து ட்ராப் ஆகும்போது இந்த இடத்துல இந்த கார் யார்டு வந்தது, உண்டாய் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு வந்து செட்டிநாடு ஹெல்த் சிட்டியோடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. இவங்கள செட்டிநாடு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, காலேஜு எல்லாமே இந்த பில்டிங்ல இருந்து அந்த ஒரு எண்டுக்கு பிஃபோர் வரும். பாருங்க, கேட் 2, கேட் 3 அப்படின்ற மாதிரி லைனா 1 by 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நடுவில் ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இந்த கேளம்பாக்கத்து ஏரியாவுக்கு ஒரு பெரிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் கம் காலேஜ் ரெண்டுமே சேர்ந்து அமைஞ்சிருக்கு. இதெல்லாமே கேளம்பாக்கமுடைய ஒரு ஜங்ஷன். அதே மாதிரி அந்த கம்பெனியோடைய பிரான்ச், சாஃப்ட் ஜெல்லோட பிரான்ச்சு. இது வந்து புதுசாக போட்ட ரோடு, வீராணம் ரோடு சொல்லுவாங்க. இது அப்படியே நம்மளோட கனெக்டிவிட்டி வந்து ஓஎம்ஆர் ரோடோட கனெக்டிவிட்டியில் போய் ஜாயின் ஆகிடும். கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோடு ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி. ஸோ கேளம்பாக்கமுடைய ஜங்ஷன், வண்டலூர் கேளம்பாக்கம் ஜங்ஷனோடைய பஸ் ஸ்டாப் இது தான். ஸோ ஆப்போசிட்லேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இபி ஸ்டேஷன், இது எல்லாமே இந்த நியர்பைலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா ஓஎம்ஆர் ரோடு, திச்சாவப்புரம், கேளம்பாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாட்டே ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுனா ஓஎம்ஆர் திருப்பூர் ரோடு போயிடுவோம். கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர்ஸ் போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா கோவளம் ஈசிஆர் ரோடோட கனெக்டிவிட்டி. ஸோ லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சிறுசேரி அடையார் போகிற ரோடு. இந்த ரோடோட ஃபைனல் எண்டு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடோடைய ஃபைனல் டச் லொக்கேஷன் வந்து இதுதான்.